ரேடியோ சிட்டில ஸ்டார் எக்ஸ்பிரஸ் வெரைட்டி அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஆதித்யா வர்மாவோட மியூசிக் டைரக்டர் ரதன் அவர்கள். வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ. எப்படி இருக்கீங்க? வெல்கம். எப்படி இருக்கீங்க நீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எஸ் சார், நானும் சூப்பரா இருக்கேன். நானும் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கு? பிகாஸ் ரெஸ்பான்ஸ் இதுக்கு பயங்கர ட்ரெமெண்டஸா இருக்கு, பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு இந்த விக்ரம் த்ரூவ் காம்பினேஷன். அண்ட் உங்க பாட்டு வேற அப்படியே வாட்ஸ்அப்பா அடிச்சு போட்டு தாளிச்சிட்டு இருக்காங்க. சோ எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 4 வருஷம் படம் இது. நான் அர்ஜுன் ரெட்டியில ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அர்ஜுன் ரெட்டி 2.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேர்ஷன் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த வேர்ஷன் நடக்குது. சோ எல்லாம் சேர்த்து ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்றது கொஞ்சம் டயரிங் சொல்ல முடியாது. ஒரே படத்துல திருப்பி ஒர்க் பண்ணும்போது ஓகே ஃபைனலி நம்ம ஊர் ஆடியன்ஸும் இதை அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி 2012 தெலுங்குல நீங்க டெபியூ கொடுத்தீங்க இல்லையா? சோ ஆக்சுவலி அந்த ஒரு வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அப்புறம் அர்ஜுன் ரெட்டி அந்த எப்பிக்கான பிலிம், அதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது? 2012 அது அந்தால ராட்சசின்னு ஒரு படம், என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. அது அந்த படம் நான் ஒரு ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அது டெமோ சிடிஸ் எல்லாம் கொடுத்துருக்கும் போது அது யாரோ கொடுத்துருக்காங்க, எனக்கு யாருன்னு தெரியல. அவங்க அங்க ஏலேடி சந்திரசேகர் சார்னு ஒருத்தர் மிகப்பெரிய டைரக்டர், அவருக்கு போய் அவங்க இந்த கண்டென்ட்டுக்காக போகும் தெரியுமா, ஷார்ட் பிலிம் நல்லா இருக்கு அதை படம் பண்ணலாம் அப்படிக்காக போகும்போது இந்த படத்துல மியூசிக் பண்ணது யாருன்னு அவங்க ஃபாலோ த்ரூ பண்ணி அந்த டிவிடியில என்னோட நம்பர் இருந்ததுனால அப்படி கூப்பிட்டு அப்படி நடக்கும்போது ராஜமௌலி சார் அதுல ஜாயின் ஆனாரு. என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ரொடியூசரா ஜாயின் ஆனாரு. சோ அந்த படத்தோட ப்ரொடியூசர் ராஜமௌலி சார் அண்ட் சாய் கொரப்பாட்டி. அந்த படம் ரொம்ப நல்ல ரிசீவ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏவடே சுப்பிரமணியம்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல ஒரு சாங் இதேரான்னு ஒரு சாங் இருக்கு. அதுல நான் சித்தார் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருந்த விதமும் அந்த படத்தோட இன்னொரு ஹீரோ விஜய் தேவரகொண்டா அவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த டைரக்டர் கிட்ட, இந்த சாங் கேளுங்க இந்த பையன் நல்லா பண்றாப்ல அப்படின்னு. அப்படிதான் வந்தது இந்த அர்ஜுன் ரெட்டின்ற ஒரு வாய்ப்பு. அர்ஜுன் ரெட்டி பிகாஸ் நீங்க தமிழ்ல இருந்து தெலுங்குக்கு போயிருக்கீங்க. சோ அவங்களோட பிளேவர்ஸையும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஆமா, ஃபுட்ல இருந்து எல்லாமே கஷ்டமா இருந்தது. எல்லாமே கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தது. அங்க எல்லாமே ட்ரெண்ட் அந்த ரொம்ப லவுடா இருந்தது. அத ஸ்டாப் டவுன் பண்ணி அந்த ஒரு ட்ராக்க வச்சுட்டு அவங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி காட்டுவேன், இது மாதிரி நல்லா இருக்கும். இந்த மாதிரி முதல்ல அந்த அந்தாள் ராட்சசியோ எவிடே சுப்பிரமணியம் என்னோட பிளேவர் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் புரியல. என்ன திடீர்னு கொஞ்சம் சாஃப்ட் டோன்ல இருக்கு, கொஞ்சம் கிளாஸியா இருக்கு, ஈக்குவலா கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யுது. கொண்டு போறது டவுட் நிறைய இருந்தது. அவங்க நிறைய டிஸ்கஷன் நடக்கும், ஒவ்வொரு சாங்க்கும் நிறைய டிஸ்கஷன் நடக்கும். ஆனா ஃபைனலா அந்த சாங் தான் வரும். சோ அந்த பிளேவர் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த ட்ரெண்டும் கரெக்டா சேஞ்ச் ஆயிருந்தது. பெலி சூப்புலு, எவிடே சுப்பிரமணியம், அர்ஜுன் ரெட்டி எல்லாருமே அங்க அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்ல எவ்ரி 5 இயர்ஸ், அந்த சேஞ்சும் கரெக்டா நடந்தது. சோ அது லக்கிலி எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஷூட் பண்ணி படம் ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ஃபுல்லா ரீஷூட் பண்ணாங்க. சோ எப்படி நீங்க அந்த பிளேவருக்கு ஏத்த மாதிரி மியூசிக் நீங்க அவுட்புட் கொடுத்தீங்களா, இல்ல அதுக்கு நீங்க ரீடைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா மியூசிக்? ஆதித்யா வர்மா ரீடைன் பண்ணோம் மோஸ்ட்லி, ஆனா கொஞ்சம் நியூ சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணோம். சோ இந்த வெர்ஷன் அப்படியே ரீடைன் பண்றோம் அப்படின்னும் போது நியூஆன்சஸ் அதையே கொடுத்தா, இப்பதான் 2 டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அதையே கொடுத்தா ஏன் அதையே கொடுத்த அப்படின்னுவாங்க, புதுசா கொடுத்தா ஏன் அதை மாத்தின, நல்லா தானே இருந்தது ஏன் மாத்தின அப்படின்னுவாங்க. சார் இந்த டாஸ்க் இருந்தது, எதை எடுத்துக்கிறது எதை பெனிஃபிட் ஆஃப் டவுட் மினிமம் கேரண்டி எல்லாமே அதையே ரீடைன் பண்றதுலதான் சேஃப்னு தோணுச்சு. அது சேஃபோட அதை மாத்த வேண்டாம், எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். ஆனா அந்த கொஞ்சம் தமிழ் பிளேவர்ல இருக்கணும், டப்பிங் சாங்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது, லிரிக்ஸ் கரெக்டா இருக்கணும், சிங்கிங்ல அதை அப்படியே பிரேக் பண்ணி பாடுவாங்க. இப்போ தெலுங்கு டு தமிழ் பண்ணும்போதோ தமிழ் டு தெலுங்கு பண்ணும்போதோ அந்த டியூனுக்கு ஏத்த மாதிரி வேர்ட்ஸ் பிரேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுல கீனா இருந்து வாய்ஸ் செலக்ஷன்ஸோ இப்போ இந்த படத்துல நிறைய நல்ல இன்ட்ரெஸ்டிங் வாய்ஸஸ் இருக்கு. பிரியங்கா, துவனி, கிருத்திகா, அப்புறம் துரு, விக்ரம், சித் ஸ்ரீராம். சோ எல்லாருமே வாய்ஸ் செலக்ஷனுமே கிளியரா இருந்தது. சோ இதனால இந்த படம் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆடியோ சைடுல வீடியோ சைடும் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ அப்படிதான். சோ இந்த படத்துல மியூசிக் ஆல்பம் பார்க்கும்போது ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஹிட், நிறைய பேர் Facebook ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ த்ரூ வேற பாட்டு பாடியிருக்காரு எதிர்கடி அப்படின்ற சாங். சோ இந்த ஆல்பம் பத்தி சொல்லுங்க. இந்த ஆல்பம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தமிழ்ல எழுதி தமிழ்ல இங்க சென்னையில ரெக்கார்ட் பண்ணி தான் அர்ஜுன் ரெட்டி காமிச்சது. இதை திருப்பி தமிழ்ல இந்த மாதிரி பாட்டுலாம் வரக்கூடாதா
அப்படின்னு எனக்கு ஒரு நீங்க சந்தோஷமான அப்ப பண்ணும்போது. அப்போ திங்கிங் இருந்தது. இது திருப்பி தமிழ்ல எடுக்கும்போது என்னோட டிசைர் வந்து ஃபில்ஃபில் ஆச்சு. ஓகே, தமிழ்ல இந்த பாட்டு வருதுன்னு. சோ விவேக் சார் எழுதியிருக்காங்க, விவேகா சார் எழுதியிருக்காங்க, தாமரை மேம் எழுதியிருக்காங்க, உரியர் பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு சாங்கும் யார் பாட வைக்க போறோம் அப்படின்னு டிசைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சாங் எதிர்கடி வந்து துரு சாரே பாடலாம் அப்படின்னு கேட்கும்போது விக்ரம் சார் வந்து ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின் போது ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்லயே ஓகே ஆயிடுச்சு. அது நல்ல ஒரு ஆல்பம் மாதிரியும் ஒரு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. தட் இஸ் சோ நைஸ். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. அதுல ஒரு ஃப்ரேம்ல நான் உட்கார்ந்துருப்பேன். வேணாம் சார்னு இல்ல உட்காரு அப்படின்னாரு. விக்ரம் சார் தான் சொன்னாரு. சோ நெக்ஸ்ட் தூரம்னு ஒரு சாங் துவனி பன்ஷாலின்னு ஒருத்தவங்க பாடிருக்காங்க, பாம்பே சிங்கர். இப்ப அவங்க ரொம்ப ஃபேமஸ் இன் நார்த். வாஸ்தே லேஜா லேஜா சாங் பாடிருக்காங்க. கார்த்திகா நெல்சன் அவங்க வந்து கனான்னு ஒரு சாங் பாடிருக்காங்க. சித்சிராம் 2 பாட்டு பாடிருக்காரு. தென் ரஞ்சித் சார் ஒரு பாட்டு பாடிருக்காரு. ஒரு மியூசிக் டைரக்டர் கூட வந்து இவ்வளவு சாங்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க பாடாம இருந்தா நல்லா இருக்காது. சோ எங்களுக்காக ஒரு சில வரிகள் பாடினா நல்லா இருக்காது. நீங்க பாடுங்க எங்களுக்கு பாடலாம். ஐயோ நீங்க பாட நல்லா நீங்க எவ்வளவு நாள் பாடிட்டே இருக்கீங்க. நீங்க பாடுங்க. நான் உங்களை பாட சொல்லக்கூடாது அவ்வளவுதானே. விட்டுட்டு ஒரு டயலாக் சொல்லிடலாம். தொண்டை சரியில்லைங்க. ஓகே, டாபிக் சேஞ்ச். சித் ஸ்ரீராம் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இப்பெல்லாம் வந்து ஒரு படம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அது இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் தாண்டி சித் ஸ்ரீராம் ஒரு பாட்டு வேணும் அப்படின்றாங்க. சோ அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அவர் ஒரு நியூ ஏஜ் டிஆர் மகாலிங்கம் மாதிரி. அவர் அப்போ இருக்கிற அந்த வாய்ஸ் டிஆர் மகாலிங்கம் வாய்ஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டே கிடையாது. சோ அது மாதிரி அவரோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கிளாசிக்கல் ஜாஸ், அது ஆடியன்ஸ்க்கு அது ஃபிட் ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. சோ யாரும் இல்லான்னு ஒரு சாங்காக தான் நாங்க பிக்ஸ் பண்ணிருந்தோம். சோ அப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் நடந்தது. இந்த படத்துல எதனா ஒரு சாங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம் அப்படின்னும் போது இன்ஃபேக்ட் 2-3 சாங் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம்னு பேசியிருந்தார் விக்ரம் சார். இந்த பாட்டு மாதிரிலாமா, மதுரம் சாங் எடுத்துடலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னும் போது டிஸ்கஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சாங் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தபோது நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு சாங் இருக்கு சார், இந்த சாங் கேட்டு ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நான் காமிச்சேன், கேட்டுட்டு வேற எதுவுமே பேசல. துரு சாருக்கு அனுப்பிச்சுடு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்போம் அப்படின்னு. அவருக்கு சார் பிடிச்சிருந்தது, துரு சாரும் கேட்டாங்க, டைரக்டர்ஸும் கேட்டாங்க. சோ கேட்டுட்டு அந்த படத்துக்கு யார் சிங்கர் போடலாம் அப்படின்னு தான் கேட்டாங்க. சார் என்ன சார் இருக்கா அந்த படத்துல அப்படின்னா, இருக்கு, அதனால தான் சிங்கர்ஸ் யார் போடலான்னு கேட்டேன். லிரிசிஸ்ட் யார் சார் ஃபர்ஸ்ட் போடலாம்? இல்ல லிரிக்ஸ் எதுவும் மாத்த வேண்டாம், நீ எழுதினதே இருக்கட்டும். சார் நான் ஏதாவது தப்பா எழுதிருப்பேன். இல்ல நல்லா இருக்கு, அதை அப்படியே மாத்த வேண்டாம், அப்படியே விட்டுருங்களா, சிங்கர் மட்டும் சொல்லும் போது நாங்க யாரும் இல்லாக்கு பிக்ஸ் பண்ணி இந்த சித்சிராம் வந்து இதுக்கு கேட்கலாம் அப்படின்னு. இது ஒரு ஃபிளேவர்ல இருக்கும், அது ஒரு ஃபிளேவர் இருக்கும். அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காமிச்சிருப்பாரு அதுல. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ ஏனென்னை பிரிந்தாய் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் இன் திஸ் ஆல்பம். வண்டர்ஃபுல். படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி எல்லாம் போய் இப்போ வந்து ஃபாதர் அண்ட் சன் கோல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. படத்துல ப்ரமோஷன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சார் அண்ட் த்ரூவோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்கும்போது ரொம்ப குட் வைப்ஸ் கொடுக்குறாங்க. சோ நீங்க செட்ஸ்ல எல்லாம் இருந்திருக்கீங்களா? விக்ரம் சார் வந்து த்ரூவுக்கு சீன்ஸ் எல்லாம் எப்படி சொல்வாரு, என்ன பண்ணுவாரு, எப்படி கைட் பண்ணுவாரு? செட்ஸ்ல இருந்தது இல்ல, ஆக்சுவலா என்னோட ரெக்கார்டிங்ல விக்ரம் சார் வருவாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ரீசெண்டா என்னோட ஃபாதர் இறந்து போயிட்டாங்க. சோ என் ஃபாதர் நான் மிஸ் பண்ணேன். இவங்க 2 பேரும் பழகிறத பார்த்துட்டு இவ்வளவு நல்லா பழகுறாங்களே, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்களே அப்படின்ற போது இப்படிதான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியா இருப்பாங்க. இவர் பாடும்போது இவரு கிண்டல் அடிப்பாரு, இவர் பாடிட்டு வந்து இவரை கிண்டல் அடிப்பாரு, நீ பாடு பாப்போம் அப்படின்னுவாரு. இந்த மாதிரி எல்லாம் ஜாலியா இருக்கும் அந்த ரெக்கார்டிங் செஷனு. சோ ஒரு உண்மையாவே அவங்க அப்படிதான் ரொம்ப கியூட்டா இருக்கும் பார்க்கும்போது ஃபாதர் அண்ட் சன். ஏன்னா விக்ரம் சாரோட எஃபர்ட் இருக்குல்ல, எல்லா படத்தையும் விட்டுட்டு இவருக்காக இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவரு இன்னொரு படம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் வந்து பையனுக்காக இவ்வளவு தூரம் உட்கார்ந்து, அது வந்து அவரு துரு சார் அடிக்கடி சொல்லுவார், அப்பா இல்லைன்னா நான் இல்லைன்னு. ஆக்சுவலா அது உண்மை. வெரி ட்ரூ. ரீமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து இப்போ நிறையவே போயிட்டு இருக்கு. தெலுங்குல இருந்து தமிழ், தமிழ்ல இருந்து தெலுங்கு எல்லாமே ஓகே. பட் ஆஃப்டர் ஒரு படம் பார்த்து முடிச்சாச்சு, இப்போ வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு அதை பிரசென்ட் பண்ண போறாங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு? ஆக்சுவலி அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த படத்தோட ரீமேக் பண்ணோம், அதாவது எக்ஸ்ட்ராடினரி ஹிட். எல்லாரும் பாத்துட்டாங்க. அதை பாத்துட்ட பிறகு நான் தான் அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு இன்னொருத்தர் வந்து நிக்கணும்.
நிக்கும் போது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த நான் சொல்றது வந்து ஆக்டிங் டிபார்ட்மெண்ட். ஆஸ் ஆடியன்ஸா இவர் எப்படி நடிச்சிருக்காருன்னு நான் வந்து எல்லா வெர்ஷன்ஸ்லயும் பார்த்தேன். ஓகே, கபீர் சிங்ல சாட் எப்படி பண்ணிருக்காரு, சோ அவரு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு, இவர் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிருக்காருன்னு எனக்கு ஆக்டிங் பத்தி தெரியாது. பட் ஆஸ் ஆடியன்ஸா பார்க்கும்போது துரு சார் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு, ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. நம்ம அந்த கேரக்டர் என்ன சொல்லுது, அந்த படத்தோட கேரக்டர், இப்போ ஒரு எழுதிய புக்ல அர்ஜுன் ரெட்டி ஆங்கர் மேனேஜ்மெண்ட்ல 0 அப்படின்னா அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு அது துரு நிறைய பாடுபட்டிருக்காரு எடுத்துட்டு வர்றதுக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விக்ரம் சார். அர்ஜுன் ரெட்டி பார்க்காதவங்களுக்கு இவரோட கேரக்டர் என்ன, இவரோட ஆக்டிங் என்னன்னு தெரியும். சோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இதுல. வண்டர்ஃபுல். சோ தமிழ் தெலுங்கு நிறைய படங்கள் மாத்தி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஈவென்ட், உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும், நிறைய ஃபீட்பேக் கிடைச்சிருக்கும், நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த அப்ரிசியேஷன் வந்து என்னால சத்தியமா மறக்கவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட் இந்த வருஷம் நடந்தது. அது ஆக்சுவலா நான் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு காரணமே ரஹ்மான் சார் தான். சோ நான் சவுண்ட் இன்ஜினியர். நான் ஒரு இன்டர்வியூக்காக ரஹ்மான் சாரை மீட் பண்ண போகும்போது, நீங்க மியூசிக் பண்றதா கேள்விப்பட்டேன், மியூசிக் பண்றீங்களான்னு கேட்டா, இல்ல சார் நான் இப்பதான் சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன், ஐ டோன்ட் நோ வென் அப்படின்னு. பண்ணுங்க மியூசிக் பண்ணுங்க அப்படின்னாரு. ரொம்ப சிம்பிளா ஒரு 2 வார்த்தை. சாரே சொல்லிட்டாரேன்னு சொல்லி ஒரு பல்ப் எரிஞ்சி அன்னைக்கே எல்லா வரையும் விட்டுட்டு நான் மியூசிக் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு லக்கிலி ஒரு 48th டேவே எனக்கு ஐ காட் அ கால் ஃப்ரம் ராஜமௌலி சார், அந்தால ராட்சசி இப்போ வரைக்கும் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டேன். இதை போய் ரஹ்மான் சார்ட்ட சொல்லணும்ன்றதுக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ இந்த வருஷம் January 6th வந்து ரேடியோ சிட்டி ஷோ நடந்துட்டு இருந்தது இங்க. இந்த ஷோ பொங்கல் ஷோ நம்மள ஜட்ஜு கூப்பிட்டுருந்தீங்க. அப்போ வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு அந்த பொக்கேவோட போனேன். போயிட்டு இருக்கும்போது ரஹ்மான் சார் பர்த்டே January 6th. சோ சாரை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஐ டிடன்ட் பை எனி பொக்கேஸ், நீங்க கொடுத்த பொக்கே தான் எடுத்துட்டு போய் சார் இது வந்து எனக்கு ஒரு இந்த ஷோக்காக இந்த சேனல்ல கூப்பிட்டு இது பண்ணாங்க, அப்படி ஹானர் பண்ணாங்க, இது உங்களுக்கு தான் சேரணும், நான் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டேன்னு இந்த வருஷம் தான் சொன்னேன். நான் சொல்லும் போது அவரு கூலா சிரிச்சுட்டு நானும் மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னாரு. சிரிச்சுட்டு அப்புறம் நிறைய ஹெட்ல ஏத்திக்க கூடாது அப்படின்ற ஒரு லெசன் கத்துக்கிட்டேன். திருப்பி மியூசிக் பிடிச்சிக்கிங்க, ஃபேம் பிடிச்சிக்காதீங்க, மியூசிக் பிடிச்சிட்டா ஃபேம் வந்துடும், ஃபேம் பிடிச்சிட்டா மியூசிக் போயிடும்னாரு. ரொம்ப கியூட்டா இருந்தது அது கேட்கும் போது. என்ன உருவாக்குன மியூசிஷியனை ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஒரு ஆள்ல நான் அன்னைக்கே மீட் பண்ணதும் இந்த எமோஷனல் மொமெண்ட் அதை என்னால மறக்கவே முடியாது. தேங்க்ஸ் டு ரேடியோ சிட்டி ஃபார் தட். தேங்க் யூ சோ மச். வி ஆர் ரியலி ஹானர்ட் அண்ட் ப்ரவுட். எந்த மூலையில எந்த ஒரு நல்ல சிங்கர் மியூசிஷியன் இருந்தாலும் மியூசிக் டைரக்டர்ஸ் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா இப்போ எல்லா டேலண்ட்க்கும் பாத்தீங்கன்னா பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. சோ ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆக்சுவலா முன்ன மாதிரி இல்ல, 80s 90s இருக்க மாதிரி இல்ல. இப்போ வந்து என்ன நல்ல விஷயம்னா நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் வருது, அதோட டீம் ஃபார்ம் ஆகுது. சோ அவங்க அதுலயே ஒரு சாங்ஸ் பண்றாங்க. சோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அதுல இருந்து வெளியில வராங்க. நான் அப்படிதான் வந்தேன். அதே மாதிரி சிங்கர்ஸ்க்கும் இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மெயினா வந்து அவங்க பாடி அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளியில போட்டுறாங்க நிறைய சோஷியல் மீடியால, வீடியோஸ்ல. அப்படி பார்த்து நிறைய சிங்கர்ஸை செலக்ட் பண்ணிருக்கோம். என்னோட லாஸ்ட் மூவி பூமரங்ல கூட ஒரு சிங்கர் வந்து வெறும் சோஷியல் மீடியாவில பார்த்து அவங்க பாடிதான் அப்படிதான் செலக்ட் பண்ணோம். அதே சமயத்துல பண்ண சாங்ஸ் வந்து வெளியில ரிலீஸ் ஆகுறது, இம்மீடியட்டா ரிலீஸ் ஆகுறது, அது நிறைய லீக் ஆகுறது, நிறைய தடவை அந்த பாட்டை திருப்பி கேட்டுறாங்க. சோ ஒரு பாட்டோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுது இப்போ. சோ அதை லாங் லாஸ்டிங்கா பண்றது தான் டாஸ்கா இருக்கு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும். சோ அதை வந்து முன்னெல்லாம் ஒரு பாட்டு கேட்கணும்னா வெயிட் பண்ணுவாங்க, ரேடியோல வரும், கேசட் வாங்கணும். சோ இப்ப அப்படி இல்ல, இம்மீடியட்டா பைரசி எல்லாமே காப்பீஸ் அந்த மாதிரி போகுது. சோ ஒரு சாங் ஒரு 10,000-20,000 தடவை கேட்டுறாங்க, உடனே கேட்டுறதுனால ஸ்ப்ரெட் ஆகுது லைக்ஸ்க்காக. இதெல்லாம் ஆனோன்னா ஒரு 1 வீக்ல அது எக்ஸாஸ்ட் ஆகி அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு அந்த ரோலர் கோஸ்டருக்கு ரெடி ஆயிடுறாங்க ஆடியன்ஸ். அப்போ வந்து ஒரு பாட்டை லாங் லாஸ்ட் பண்ணணும், அதுதான் வந்து ரொம்ப டாஸ்கா இருக்கு, பெரிய சேலஞ்சு. இப்ப இருக்க எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் அதுதான் சேலஞ்சு. பட் அது நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. வெரி ட்ரூ. சோ படத்துல ஆல்பம் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு பேர் அடிபட்டுச்சு. அவர் வந்து லிரிக்ஸ் எல்லாம் எழுதிருக்காரு, நிறைய படங்களுக்கு பண்றாரு, இந்த படத்துக்கும் பண்ணிருக்காரு. சோ சொல்லுங்க எப்படி, ஹவ் இட் ஹேப்பன்ட்? இந்த பாட்டு டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது லிரிக்ஸ் யார் எழுதலாம் அப்படின்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தபோது விக்ரம் சார் தான் சொன்னாரு,
சிவா எழுதி வைக்கலாமான்னு. சார் அவருக்கு இருக்கிற டைமிங்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்ல அவர் எழுதுவார் அப்படின்னு. அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேருமே யோசிச்சோம். ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம் அப்படின்னாரு. ஃபோன் பண்ணாரு, சிவா ஒரு பாட்டு இருக்கு எழுதுறியா கேட்டாங்க, எழுதுறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ வந்து அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னாங்க. நான் சாங் அனுப்பிச்சு விடுறேன் இங்கிருந்து, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் 2 வீக் ஆகும், அவரு ஷூட்டிங் ஷெட்யூல்ல பிஸியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு அனுப்பிச்சோம். அடுத்த நாள் மதியானம் ஒரு பேப்பர் வந்துச்சு. அதுக்குள்ள உண்மையாவே அடுத்த நாள் மதியானமே ஒரு பேப்பர் வந்தது. வந்தா எழுதி இருந்தது. சார் இதுல எதனா நம்ம லிரிக் கரெக்ஷன்ஸ் ஃபோனட்டிக்கலா சிங்கிங்ல இடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பேப்பர்ல பாடி பாக்குறோம். ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணலாமா, முடியவே இல்ல. ஒரு வேர்டு கூட சேஞ்ச் பண்ணல, ஒரு கரெக்ஷன்ஸ் கூட பண்ணல. உண்மையாவே ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. அவரோட மாஸ்ல இருந்து இங்க ஒரு லவ் பேட்டர்ன் ஒன்னு எழுதியிருந்தாரு. எதுவுமே மாத்த முடியல, லிரிக்ஸ் எதுவுமே மாத்த முடியாம இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவ்வளவு ஒரு மல்டி டேலண்டட் ஒரு ஹீரோ எனக்காக எழுதி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஹீரோ எழுதுறாங்க. தேங்க்யூ சிவன். சார் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆதித்யா வர்மா மக்கள் போய் திரையில பார்க்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப புதுமையா இருக்கும், எப்படி சவுண்ட் ஆகும்? முதல்ல வந்து இந்த படம் அந்த படத்தை கம்பேர் பண்ணி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. கபீர் சிங் வந்துருச்சு, அப்புறம் இவர் என்ன பண்ண போறாரு இப்படிலாம் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இவரோட ஆக்டிங் இருக்கும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அந்த படத்தோட எந்த சாராம்சமும் குறையாம இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட். காஸ்டிங் மத்தவங்களும் அந்த இத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இவங்க பிரியானந்த், இவரோட ஃப்ரெண்டா நடிச்சவர், ஹீரோட ஃப்ரெண்டா நடிச்சவர், எல்லாருமே காஸ்டிங் சைடும் அந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து செம்மையா இருந்தது. கிரிசாயாவோட ஒர்க்மேன்ஷிப், அவர் ரொம்ப சைலண்ட். இந்த படத்தோட டைரக்டர், அந்த ஒரிஜினல் படத்தோட அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர், இவங்களோட ஒர்க்மேன்ஷிப் ஒரு இவ்ளோ தூரம் ஷார்ட் பீரியட்ல இந்த படத்தை திருப்பி அதே மாதிரி டெலிவர் பண்ணி அதே மாதிரி ரீக்ரியேட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். எல்லாருமே எடிட்டர், கேமராமேன் சார் ரவி கே சந்திரன் சார், அவரோட அவுட்புட், ஸோ எல்லாமே சேர்ந்து இந்த படம் வந்து மக்களுக்கு ட்ரீட்டா தான் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். தாராளமா போய் தியேட்டர்ல படம் பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் த்ரூவ் வந்து ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிருக்காரு. And all the best to entire Aditya Varma team. Thank you so much. Thank you so much. Radio City Tamil, எங்கேயும் எப்பொழுதும்.